ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். இப்போ ஒரு தெருவில் நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு மிகப்பெரிய கல்லை நீங்க பாக்குறீங்க. 2-3 நாள் தொடர்ந்து போறீங்க, அந்த கல் அங்கேயே தான் கிடக்குது. 4வது நாள் அந்த வழியா நீங்க போகும் பொழுது அந்த கல்லை காணோம். அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? யாரோ ஒருத்தவங்க அந்த கல்லை எடுத்துட்டு போயிருக்கணும், இல்ல யாராவது தள்ளி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஆனா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு பார்த்த ஒரு கல்லை அடுத்த நாள் அந்த இடத்துல காணோம்னா உங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரலாம், இல்ல குழப்பம் வரலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கல்லு அப்படிங்கிறது ஒரு இடத்துல போட்டா அது அப்படியே தான் கிடக்கும். இன்னைக்கு மர்மதேசம் பக்கங்கள்ல நாம கேட்க போறது நகரக்கூடிய கற்கள் பத்தி தான். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். நாம பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கல்லை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த கல் அங்க இருக்காது. மெல்ல மெல்ல நகர்ந்து அதே பகுதியில வேற இடத்துக்கு அது போயிருக்கலாம். இத கேட்டதுமே நான் ஏதோ கதை விடுறதா நீங்க நினைக்க வேணாம். உண்மையிலேயே இப்படி ஒரு பகுதி இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது. அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல இருக்க ராஸ்ட்ராக் பாளையாங்கிற பகுதியில டெத் வேலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் பாறைகளும் கற்களும் தன்னால நகருது. உலகத்துல இந்த பகுதியில மட்டும் இல்ல, நிவேடாங்கிற பகுதியிலையும் பாறைகள் நகர்றதா சொல்றாங்க. 1900வது ஆண்டுகள்ல தான் இங்க இருக்கக்கூடிய கற்கள் நகருதுன்னு முதன்முறையா மக்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த பாறைகள் நகர்றது பற்றின ஆய்வுகளோ ஆதாரங்களோ அப்ப கிடையாது. பாறைகள் நகர்றத மக்கள் பார்த்தாங்க, உடனே மக்கள் மத்தியில பெரும் பேச்சா இது பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்துல தொழில்நுட்பங்களும் தொலை தொடர்புகளும் அதிகமா இல்லாததால மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்லோவா தான் இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு. இந்த தகவல் கிடைச்சதுமே மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தோன்றின சில விஷயங்களை இதுக்கு காரணமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கம் போல ஒரு குரூப் சாமி அப்படின்னும் இன்னொரு குரூப் பேய் அப்படின்னும் பேசினாங்க. சில விஞ்ஞானிகள் இது போல இருக்கலாம், அது போல இருக்கலாம், இந்த காரணம் இருக்கலாம், அந்த காரணம் இருக்கலாம்னு பேச தொடங்கினாங்க. ஆனா இந்த கல் நகர்றத ஆதாரபூர்வமா நிரூபிக்கல. இந்த நிலைமையில தான் 1915வது ஆண்டு ஜான்ஸ் அப்படிங்கிறவர் மக்கள் மத்தியில இந்த பேச்சை கேட்டு எப்படியாவது இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. கற்களோட இடங்களை மார்க் பண்ணிட்டு போறாரு. மறுநாள் வந்து பாக்குறப்ப அந்த கற்கள் எல்லாமே மார்க் பண்ண இடத்துல இல்ல, வேற சில பகுதிகளுக்கு தானாவே நகர்ந்து போயிருக்கு. சில கற்கள் நகர்ந்து போனதுக்கான தடங்கள் இருந்துச்சு, சில கற்கள் தடங்களே இல்லாம நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கறத தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமா கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இவர் எழுதின நிறைய விஷயங்கள், ஆவணப்படுத்தின நிறைய விஷயங்களை பொறுத்து இந்த டெத் வேலி அப்படிங்கிற இடத்துல கற்கள் அதிகமா நகருதுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இவர் நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் பல விஞ்ஞானிகளோட பார்வை இந்த நகரக்கூடிய கற்கள் மேலப்படுது. அவங்க எல்லாருமே இந்த நகரக்கூடிய கற்களை பற்றின ஆய்வுகளை செய்ய துவங்குறாங்க. கற்கள் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படிங்கிற சரியான அறிவியல் காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சது நகரக்கூடிய கற்களுடைய கீழ்ப்பகுதி கூர்மையா இருந்ததுனால அது நகரும் பொழுது அந்த பாதைகள்ல தடம் ஏற்படுது. அப்படியே சில தூரம் நகர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த கூர்மையான பகுதி மழுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு தடம் ஏற்படுறதில்ல. சில நேரங்கள்ல அந்த கற்கள் பிறண்டு விழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி நகர ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு பகுதியில கூர்மையா இருக்கிறதுனால தடம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்படியா பயணம் செய்யக்கூடிய கற்கள் அப்பப்ப தங்களுடைய பாதையையும் மாற்றி கொண்டு வருது. இதுக்கு பல காரணங்களை சில ஆய்வாளர்கள் முன் வச்சாங்க. அதுல பிரபலமானது தான் 1948வது வருஷம் 2 ஆய்வாளர்கள் நடத்தின ஆய்வுல இந்த பகுதியில் பெரும் காற்று வீசுறதாவும் அதன் காரணமாக தான் இந்த கற்கள் நகர்றதாவும் சொன்னாங்க. ஆனால் இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் எடை இருக்கக்கூடிய கற்கள். காற்றுல 300 கிலோ இருக்கக்கூடிய கற்கள் நகருமா? இது கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு முடிவு செஞ்சாங்க. இந்த கற்களுக்கு கீழே பிசுபிசுப்பான களிமண் ஒன்று உருவாகிறதாவும் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் மறுத்துட்டாங்க. சில பேர் இந்த கற்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே
பல நூறு அடிகளுக்கும் கீழே ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதியோட நீரோட்டத்தோட வேகத்துல தான் இந்த கற்கள் ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு நகருது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் வழக்கம் போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டே தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. விஞ்ஞானிகள் இன்றளவும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த விதமான உந்து சக்தியும் இல்லாமல் தானாகவே நகரக்கூடிய கற்கள் மர்மதேசம் பக்கத்தில் இடம் பிடிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றுமில்லையே. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். रेडियो सिटी पॉडकास्ट. रेडियो सिटी पॉडकास्ट.